இந்தியா ஸ்ரீலங்காக்கு நடுவுலையும் நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வந்துட்டே தான் இருக்குது. இதுக்கு ஒரு மேஜரான காரணம் ஒரு இடம், அதாவது கச்சத்தீவு. நம்மளுடைய தமிழ் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அடிக்கடி தாக்குறதுக்கான காரணம். ஸோ இதோட ஷார்ட்டான ஸ்டோரி என்ன, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஜெஃப்னா பெனின்சுலா மிடில் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த கச்சத்தீவு. ஹிஸ்டாரிக்கலாகவும் சரி ஜியாகிரபிக்கலாகவும் சரி இந்த ரெண்டு நாடுகளுமே இந்த தீவை பயன்படுத்திட்டு இருந்தாங்க, குறிப்பாக நம்ம தமிழ் மீனவர்கள். ஆனால் 1974 இந்தியா இந்த ஐலாண்ட் முழுக்கவும் ஸ்ரீலங்காவுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஒரு பைலேட்ரல் அக்ரிமெண்ட் அப்போ பிஎம்மாக இருந்த இந்திரா காந்தியால் சைன் பண்ணப்படுது. அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஸ்டேட் கிட்ட எந்த ஒரு ஒப்பீனியனுமே கேட்காம இந்த இடத்த அப்படியே ஸ்ரீலங்காவுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டில் அப்படி என்ன போட்டிருந்ததுன்னா, கச்சத்தீவு அப்படிங்கிற இந்த இடம் ஸ்ரீலங்காவோட டெரிட்டரி பேஸில் வரும். ஸோ இங்கே இந்தியன் ஃபிஷர்மேன்ஸ் அவங்களுடைய வலைகளை காய வைக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், ஆனால் மீன் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த அக்ரிமெண்ட் தெளிவாக சொல்லுது. பல வருஷங்களாக இந்த இடத்துல மீன் பிடிச்சி பழகி போன நம்மளுடைய மீனவர்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் மீன் வளம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றதுனால தங்களுடைய வழக்கத்தை மாற்றிக்க முடியாமல் அப்பப்போ இந்த தீவுக்கு போய் மீன் பிடிச்சி இலங்கை கடற்படை கிட்ட மாட்டிக்கிறாங்க. இலங்கை கடற்படை அடிக்கடி இவங்களை பிடிச்சி வச்சுக்கிறது, இவங்களுடைய படகை சேதப்படுத்துறது, வலைகளை அறுத்து விடுறதுன்ற மாதிரியான நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. இதை பற்றி நம்மளுடைய தமிழக அரசு என்னதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட முறையிட்டாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல.